சாட்சி கேட்ட மாதிரி நானும் சர்ச்சு பெருசுப்படுத்துறதுக்காக சர்ச்சுக்கு இடம் பத்தலை, பின்னாடி இடம் வாங்குறதுக்குன்னு நானும் மனைவியும் போய் ஜோம் பண்ணணும்னு போனோம். ஒரு பெரிய கட்டு விரியன் அனலி படுத்திருந்து என் காலில் கொத்திச்சு, விஷம் 8 ml விஷம் என் சரீரத்தில் செலுத்திச்சு. கொஞ்ச நேரத்தில் என் கண் பார்வை போயிடுச்சு. நானும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டேன். 7 டயாலிசிஸ் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க எல்லாம் ஃபுல் இந்த சரீரத்தில் உள்ள முழு செல்லுகளும் முழுவதும் செத்து போச்சு, டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் சபையும் தேவ பிள்ளைகளும் 3 நாள் எங்கள் விசுவாசிகள் புசியாமலும் குடியாமலும் நிறைய பிள்ளைகள் தூங்காமலும் என்னுடைய ஜீவனுக்காக ஜெபித்தாங்க. கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்து உங்களோட மத்தியில் என்னை இப்போ நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாம்பு கடிக்கு பிறகு கொஞ்சம் வருஷங்கள் ஆனாலும் அந்த சைடு எஃபெக்ட் சில வேளைகள் என்ன, அது ஒரு விஷயம் இல்லையா, ஆனாலும் கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். இருந்தாலும் தொடர்ந்து 6 நாட்கள் பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் பாக்கியம் தருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளைக்கு மறுபடியும் நான் காலையில் கிளம்பி போனோம். அடுத்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி கால் பெரிய லெவலில் கட்டுறோம். அதுக்கு செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு அதனுடைய வேலை நடக்கும். அப்படி ஃபுல்லாக மறுபடியும் நான் அடுத்த ஒரு புதன்கிழமை ஒரு ஊழியர் கூட்டம், இப்படி நிறைய ப்ரோக்ராம்கள் தொடர்ந்து இருக்கிறது. எங்களுடைய ஊழியங்களுக்காக யாத்திரைகளுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். ஒரே சர்ச்சில் 3 முறை 2 முறை இதுக்கு முன்னாடி இதே சர்ச்சில் கன்வென்ஷனில் பிரசங்கித்திருக்கிறேன். 3வது முறையும் பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கிற சப்ஜெக்ட் மீட்பு என்கிற தலைப்பில் ஒரு 3-4 வியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதுக்கு ஒரு வசனம் நமக்கு பைபிள்ல இருந்து படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மீட்பு என்கிற தலைப்பில் ஆத்ம மீட்பு, மீட்கப்பட்ட ஜனங்களின் இப்பொழுதுள்ள நிலை, நித்திய மீட்பின் 2 பகுதி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புறேன். உங்களோட கவனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம பாளையங்கோட்டையில ஒரு ராஜேந்திரன் ஒரு ஐயா இருந்தாரு. அவரு ஒரு லேவியர் முகாம்னு ஒன்று நடத்துவார். அந்த லேவியர் முகாம் நடத்திட்டு இருக்கும்போது மேடையில ஒரு வெள்ளைக்கார அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த வெள்ளைக்கார அம்மாவுடைய மடியில ஒரு 4 வயசு பிராயமுள்ள ஒரு பெண் குழந்தை மடியில விளையாடிட்டு இருக்கு. அந்த அம்மா நல்ல வெள்ளைக்காரங்க, வெள்ளையா இருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தா கருப்பா இருக்கு. அப்போ அந்த குழந்தை அவங்க பிள்ளை மாதிரி மம்மின்னு கூப்பிட்டுட்டு அம்மா கூட்டே இருந்து விளையாடிட்டு இருக்கு. இங்க பாளையங்கோட்டையில் நடந்தது. அப்போ உட்கார்ந்து இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு ஆசை, அந்த குழந்தை எப்படி வெள்ளைக்கார அம்மாவுக்கு எப்படி கருப்பு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தை எதுன்னு தெரியணும்னு ஆசை. அப்ப எல்லாரும் போய் கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா மேடையில எழும்பி நின்று இந்த குழந்தைய பற்றி சொன்னாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே பாளையங்கோட்டைக்கு லேவியர் முகாமில் பங்கு பெறதுக்கு வந்தேன். வந்துட்டு கேம்பெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நடக்கிறதுக்காக காலையில எந்திரிச்சு நான் இந்த பாளையங்கோட்டையில தெருவில் சேரி பகுதியில் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குப்பை பக்கத்துல ஒரு அழுகுரல் கேட்டுச்சு. ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டுச்சு. அழுகுரல் கேட்டு நான் திரும்பி பார்க்கும்போது 2 நாய்கள் இந்த குழந்தைய தூக்குறதுக்கு வேண்டி ஓடி வேகமா வருது. இது கண்ட உடனே நான் ஓடி போய் அந்த நாய்க்கையோட கையில இருந்து கடிச்சு குதிரை வந்த நாயோட கையிலிருந்து இந்த குழந்தைய நான் காப்பாத்தினேன். அந்த குழந்தை யாருன்னா ஏதோ ஒரு ஸ்திரீ முறை தவறி பிரசவித்து அந்த குழந்தை யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி இந்த குப்பையில கொண்டு போட்டுட்டு போயிடுச்சு. அந்த போன குழந்தைய நான் எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதலுதவி நான் செய்துட்டு நேரே நான் பாஸ்டர்ட்ட வந்தேன். இப்படி இந்த குழந்தைய கொண்டு நான் என்னுடைய தேசத்துக்கு போக முடியாது. ஒரு வக்கீல பிடிச்சேன். இந்தியா கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அந்த குழந்தைய என்னுடைய குழந்தையா நான் தத்தெடுத்து நான் என்னுடைய தேசத்துக்கு கொண்டு போனேன்.
3 வருஷம் 4 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை, அந்த குழந்தை பிறந்த இடத்த பிள்ளை வளர்ந்து வரால அவளுக்கு காட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் கூட்டு வந்தேன். அதுதான் இந்த குழந்தைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கவனிங்க, அந்த குழந்தை இப்ப வருஷங்கள் ஆச்சு, வளர்ந்து இன்னைக்கு ஒரு மருத்துவரா வெளிநாட்டுல வேலை செய்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருங்க கவனிங்க, ஒரு காலத்துல 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உளையான சேற்றில், இந்த வசனத்தை படிங்க, உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடியை உறுதிப்படுத்தி. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, அந்த நாய் கடிச்சு குதற வேண்டிய அந்த குழந்தைய அந்த அம்மா காப்பாத்தி இன்றைக்கு அந்த குழந்தைய படிக்க வச்சு ஒரு சொந்த அம்மாவாக அதை உயர்த்தினது போல, இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இதே சிதறாலில் ஐயா சாட்சி சொன்னது போல, எங்கோ இருந்த நம்ம எங்கிருந்தோ ஆண்டவர் தூக்கி இன்னைக்கு உயர்த்தி இந்த அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தபிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறதுனால நான் வேகமா சொல்ல வேண்டிய சில முக்கிய செய்திகள் மட்டும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், முதல் மீட்பு ஆத்தும மீட்புன்னு சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு முதல்ல மீட்பு ஆத்தும மீட்பு. அது எங்க இருந்து பாப்போமா? 49ஆம் சங்கீதம் 5-6 வசனமும் 49ஆம் சங்கீதம் 15வது வசனம் படிங்க. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. 15ஆம் வசனம் படிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். போதும். கவனிங்க. ஹல்லேலூயா. முதல்ல தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது, அது ஒருபோதும் முடியாது. கீழ வசனத்துல சொல்றாரு, என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவித்து மீட்பார். அது எப்படி அந்த மீட்பு நடக்கும்? இங்க கவனிப்போம். ஹல்லேலூயா. ஒரு உலகத்திலேயே விலையேற பெற்றது ஒரு மனுஷனுடைய ஆத்மா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள முழு சொத்தையும் ஒரு திராசுல வச்சுட்டு ஒரு ஏழை எளிய மனுஷனுடைய ஆத்துமாவை மற்றொரு திராசுல வைத்தால் பைபிள் சொல்லுது, அந்த முழு உலகத்தினுடைய விலையை பார்க்கிலும் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுடைய விலை விலையேறியது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆத்துமா, ஒரு சகோதரன் நித்திய அழிவை காணாதபடி அல்லது சபக்குழி காணாதபடி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு அவனை மீட்கவோ மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவோ கூடாத காரியம். அவர்கள் ஆத்ம மீட்பு ஒருபோதும் மனுஷீகத்தில் பணத்தில் ஒரு சகோதரனுடைய ஆத்மாவை எந்த விதத்திலும் மீட்க முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அதே தாவீது சொல்றாரு, அவர் என்னை மீட்பார். எப்படி மீட்கப்படுகிறோம், எப்படி மீட்பார் என்கிறத பற்றி 1-2 நான் உங்க கவனத்திற்காக சில சம்பவங்களும் சாட்சிகளும் சொல்லி பைபிள் வசனங்களும் சொல்றேன். ஆமென். இன்னைக்கு நியூஸ் கேட்டீங்கன்னா, எங்க ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. இறந்தவர் எப்படி சந்தேக மரணம். அவருடைய பிணத்தை வாங்காம உறவினர்கள் 6 மணி நேரம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருந்துச்சு. நான் வரும்போ நியூஸ் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் காதுல கேட்டேன். இது போல சில வருடங்களுக்கு முன்பு தாராபுரத்திலிருந்து திருச்சிக்கும் திண்டுக்கலுக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது. கவனிச்சுக்குங்க. மீட்பின் பொருள். இப்ப இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு வருவோமா? வாசிங்க. யோபின் புஸ்தகம் எடுங்க. யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. யோபின் இடையில கொஞ்சம் சொல்றது கொண்டு நேரம் வேகம் போகிறதுனால கொஞ்சத்தை கட் பண்ணி உள்ள வரேன். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலில் இறங்காதபடிக்கு நீர் அவனை
ரட்சியும் மீட்கும் பொருளை நான் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பான். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பான். அந்த மீட்பின் பொருள் யாருன்னு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். மீட்கும் பொருளாக வந்தார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த திண்டுக்கல்லுக்கும் திருச்சி கடையில சம்பவங்கள் உங்களுக்கு அது பலனா இருக்கும். அது உண்மை சம்பவங்கள் ஆனதுனால சொல்றேன். ஒரு மனுஷன் பால் வாங்குறதுக்கு காலையில வந்தான். ஒரு வாலிபன், கல்யாணமாயி கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ஊர்ல நல்லவன், நல்ல மனுஷன், எந்த கேஸும் இல்லாதவன், எந்த வழக்குக்கும் போகாதவன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், எல்லாருக்கும் ஊருக்கு பிரியமானவன். அவன் பால் வாங்குறதுக்கு வந்தான். வந்த வழியில ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவனை துண்டு துண்டா வெட்டி அந்த இடத்துல கொண்டு போட்டாங்க. இது நடந்த சம்பவம். அவன் ரத்த வெள்ளத்துல பிணமா கிடக்குறான். கொஞ்ச நேரமாச்சு. அவனுக்கு ஊருக்கு மக்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து சாலை மறியல் பண்றாங்க. பிணத்தை எடுக்க விடல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போலீஸ்கிட்ட பிணத்தை வாங்கல. இந்த பிணம், இவன் நல்ல மனுஷன், யார்கிட்டையும் எந்த குற்றமும் செய்யாதவன். இவனுடைய பிணத்தை நாங்க வாங்கணும்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் வாங்குவோம். மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க. என்னென்னமோ பண்ணி விசாரணை பண்ணாங்க. ஒரு இதுலயும் அவர் அந்த யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்னாங்க, நாங்க கண்டுபிடிச்சிடுறோம், இப்ப நீங்க அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஏழை குடும்பத்தினுடைய அந்த மனுஷனை அடக்கம் பண்ணிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல. ஒரு காவல்துறை ரொம்ப முயற்சி பண்றாங்க. கடைசியா எப்படியாக இந்த கொலை குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதற்குன்னு சில சிஐடிகளை ஏற்பாடு பண்ணி அவங்க அப்படியே விசாரித்து கொஞ்ச நாள் ஆகுது. 2 ஸ்திரீகள் ஒரு கடைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பணக்கார வீட்டு பிள்ளைய அந்த ஏழை வீட்டு பையன் வேற ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா, அந்த பாலை இவர் பலமுறை ஏதோ கொல்லணும்னு பிளான் போட்டு இருந்தாரு, அவன் சிக்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறது ஒரு சிஐடி போலீஸு காதுல கிடைச்சிச்சு. உடனே போய் அந்த மனுஷனை இது பண்ண ஆரம்பிச்சாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பிடிச்சு விசாரித்த போது என்னைக்கும் இந்த பிள்ளை அந்த பணக்கார மகளை கல்யாணம் பண்ண அந்த மனுஷன் பால் வாங்குறதுக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல வருவான். அன்னைக்கு அவன் பால் வாங்குறதுக்கு வரும்போது அவனுக்கு வர முடியல. காய்ச்சல் வந்து வீட்டுல படுத்துட்டான். அவனுக்கு பதில் வேற ஒருத்தன் வந்தான். இந்த கொலை செய்யற வந்தவங்களுக்கு கூலிப்படைக்கு அடையாளம் என்னதுன்னா, பால் வாங்க ஒருத்தன் வருவான், அவனை கொல்லுங்க நாங்க. இவன் செத்துட்டான். பிறகு அவங்க அவனை பிடிக்காத தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. இவன் காப்பாற்றப்பட்டான். இந்த மனுஷன், இந்த சாக வேண்டிய மனுஷனுக்கு பதில் இனி ஒருத்தன் செத்தானு. அந்த இடத்துல வரும்போது அவன் அப்படி கொஞ்ச நேரம் நிற்பான். அவன் சொல்லுவான், இந்த இடத்துல நான் துண்டு துண்டா வெட்டப்பட்டு சாக வேண்டியவன். நான் சாக வேண்டிய இடத்தில் எனக்காக இனி ஒருத்தர் மரித்தார். எப்படி மரித்தாரோ ஒருத்தர் மரித்தார். அவர் மரித்தது நிமித்தம் நான் காக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் வாசித்தோம், ஒரு மீட்பின் பொருள், ஒரு மீட்பின் பொருள். இங்க பைபிள்ல வாசித்தோம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் அநேகரை மீட்கும்படி ஒரு மீட்பின் பொருளாக என்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி நான் வந்தேன். ஒரு பொருளை நான் நேரமே சொன்னேன், ஆத்துமாவினுடைய விலை இந்த உலகத்தை விட பெருசு. ஒரு ஆத்துமாவை உலகத்துல எந்த பொருள் கொடுத்தும் விலைக்கு வாங்கி அதை மீட்கிறதுக்கு முடியாது. இப்போ இந்த ஆத்துமாவை மீட்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விலை வேத புஸ்தகம் சொல்லுகிறது. என்ன விலைன்னு பாப்போமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனமா படிங்க. உங்கள் முன்னோர்களால் நீங்கள் அனுசரித்து வந்த, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத, நிறைய வார்த்தைகள் பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆத்ம மீட்பு அருமையானது. உலகத்தில் ஒரு பொருளாலும் மனுஷனுடைய ஆத்மாவை மீட்க முடியாது. ஆனா தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பீர். மீட்பதற்காக ஒரு மீட்பின் பொருள். அந்த மீட்பின் பொருள் யாருன்னா இயேசுவே சொல்றாரு, அநேகருடைய மீட்பின் பொருளாக நான் வந்தேன்.
அந்த மீட்பின் பொருள் யாருன்னா, பொன்னினாலும் வெள்ளியினாலும் பணத்தினாலும் மீட்க முடியாத ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவையும் மீட்கும்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இந்த மீட்பின் விலையை நான் கொஞ்சம் சொல்றேன். அதுக்கு முன்ன உங்களுக்கு சம்பவங்கள் சொன்னா நல்லா கவனிக்கிறீங்க. 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கிராமத்துக்கு ஜெர்மனிய படை சத்ரு நாட்டுக்குள் கிராமத்துக்குள்ள வந்து அத்தனை மக்களையும் அழிச்சு வெட்டி கொன்னுட்டே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசி வீடு, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வசனத்தை அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மீட்பின் பொருளை கண்டேன். உடனே என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. செல்லமா வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க வீட்டுல இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை வேகமா கொண்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டியின் தோல் உரித்து மாம்சத்தை கொஞ்சம் வெட்டி வீட்டு முன்னாடி எல்லாம் போட்டாங்க. ரத்தத்தை சிதற பண்ணுனாங்க. கதவை திறந்து வச்சிருக்காங்க. சத்ரு சேனை வந்துட்டு இருக்கு, வேகமா வந்துட்டு இருக்கு. ஓரோ வீடு வீடா உள்ள ஏறி மக்கள் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கொண்டு குவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க உள் ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கிட்ட வந்த உடனே சேனை பார்க்குது, ரத்தம் சிந்தி கிடக்கிறது. வீட்டுக்கு முன்ன மாம்ச துண்டுகள் கிடக்கிறது. கதவு திறந்து இருக்கிறது. அந்த சேனை நினைத்தது, இது நடந்த சம்பவம். சேனை நினைத்தது, ஓ இங்க நமக்கு முன்னாடி யாரோ வந்து இந்த வீட்டுல இவங்களை கொன்னுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள மட்டும் போகல. அந்த கிராமத்தில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் காக்கப்பட்டார்கள். யுத்தம் முடிந்தது. திடீர்னு சமாதான ஒப்பந்தம் வந்தது. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு குடும்பம், இவர்கள் மட்டும் காக்கப்பட்டார்கள். எப்படி காக்கப்பட்டார்கள் என்றால், ஒரு ஆடு கொல்லப்பட்டது. ஒரு ஆட்டினுடைய ரத்தம் அந்த குடும்பத்தை காத்தது. கவனிங்க, பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லி இருக்கும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டது எப்படி என்றால், ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பஸ்கா கொல்லப்பட்டது. பஸ்கா கொல்லப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய விலை, ஆட்டுக்குட்டியானவர் அல்லது இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் என்கிறத பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் படிங்க. மத்தேயு 13:45 முதல். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு. இங்க கவனிங்க, மனுஷனுடைய ஆத்துமா இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலும் விலை உயர்ந்தது. அந்த முத்து வியாபாரி விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு. அப்படின்னா இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா விலையேறப்பட்டது. உங்க ஆத்துமாவை அந்த முத்து வியாபாரி அல்லது கண்டு படிங்க, கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கும் போது இந்த பிரசங்கத்தை தூரத்தில் கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஆத்துமாவின் மீட்பு விலையேற பெற்றது. உங்களுடைய ஆத்துமாவின் மீட்பு அருமையானது. உங்களுடைய ஆத்துமா மீட்கப்பட்டு நீங்க ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வரணும். சஞ்சலம் தவிப்பு உங்களை விட்டு ஓடி போகணும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலையில் உண்டாகணும். இல்ல, பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், லாசரு ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. 2 பேரும் மரிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். அவனுடைய ஆத்துமா மரித்தவுடன் பாதாளத்தில் போகிறது. பைபிள்ல இந்த நான் சாதாரண சார்ட் போட்டு இந்த கிளாஸ் நான் மரணத்திற்கு பின் பாடம் எடுக்கும் போது இந்த லாசருனுடைய ஆத்துமா இருக்கிற பாதாளத்தை கொஞ்ச நேரம் நான் விளக்கம் கொடுப்பேன். இந்த ஆத்துமா, அந்த மரித்தவுடன் போகிற ஆத்துமாவுடைய வேதனை, லாசரு ஐஸ்வர்யவான் சொல்றான், நான் வேதனைப்படுகிறேன். அந்த வேதனையை பற்றி கேரளாவில் பிரபலமான ஒரு ஊழியக்காரர் போல் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த லாசரு ஒரு தடவை பிரசங்கித்தார். நான் அவருடைய பிரசங்கத்தை தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆத்மாவுடைய வேதனையை அவர் அங்க ஸ்டேஜில் சொன்னது என்னதுன்னா, ஒரு எய்ட்ஸ் வியாதியஸ்தன், வியாதி முத்தி, அவன் மரிக்க போகிறான். மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பயங்கர வலி அவனுக்கு உண்டாகுமா. அவர் சொன்னது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளும் கலர்ற மாதிரி சகிக்க முடியாதான். 10 தேளு 100 பாம்பு கடிச்சா அந்த வேதனை அவனுக்கு உண்டாகுமாம். அவர் சொல்றாரு, அந்த வேதனை அதுபோல அவன் மரித்தவுடன் போகிற பாதாளத்தில் அதுபோல பல ஆயிரம் மடங்கு வேதனை பாதாளத்தில் உண்டாகுமாம். ஹல்லேலூயா. பாதாளம்
பாதாளம் வேற, நரகம் வேற. அந்த பாதாள வல்லமைக்கு நம்மை மீட்கும்படி, ஆத்துமாவை மீட்கும்படி, இந்த பாதாள வேதனையிலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து பொன்னோ வெள்ளியோ, நீங்க செய்கிற கிரியைகளோ யாத்திரைகளோ அல்லது நம்ம செய்கிற சில உலக பிரகாரமான வெளிப்படையான காரியங்களோ ஒரு மனுஷனை மீட்பதில்லை என்று பைபிளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவின் பாவத்தை, ஆத்துமாவின் கரையை, ஆத்துமாவை மீட்பது இரத்தம். அந்த இரத்தம் எதுன்னா மாசற்ற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். இந்த ஆத்துமாவை மீட்பதற்கு, இந்த முத்தை மீட்பதற்கு ஒரு முத்து வியாபாரி என்ன பண்ணார்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றார். ஹல்லேலூயா. இயேசு என்னையும் உங்களை மீட்பதற்கு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றார். ஹல்லேலூயா. என்னென்ன விற்றார்னு உங்களுக்கு சொல்றேன். ஆமென். பரலோகத்தில் பிதாவின் அருகே செல்ல பிள்ளையா நல்லா இருந்த இயேசு திடீர்னு ஒரு கேள்வி, பரலோகத்தில் ஒரு மாநாடு, யாரை அனுப்புவேன் இந்த ஆத்துமாவை மீட்க? இந்த ஆத்மான்னு சொன்ன கவனிச்சுங்க, உங்க ஆத்துமாவை, இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்க ஆத்துமாவை, நீங்க வெளியேற பெற்றவங்க, உங்களை மீட்பதற்கு யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா அப்படின்னு கேட்ட உடனே தூரத்திலிருந்து ஒரு சப்தம். இயேசு சொல்றாரு, இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. பைபிள்ல நான் நேற்றுக்கு முந்தா நாள் சொன்னேன், மனுஷன் யாரும் தன்னைத்தான் பிறக்க முடியாது, பிறக்க வேண்டிய நேரம் வேளை கால பரலோகத்தில் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வேளை காலம் நேரம் வந்தபோது இயேசு கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் இந்த பூமியில் ஒரு மனுஷனாய் அவதரித்தார். அல்லேலூயா. இனியும் இயேசுவின் பிறப்பு கொஞ்சம் சீக்கிரமே சொல்றேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன், அந்த முத்து வியாபாரி, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறார். பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்துட்டாரு. அதுல விலைக்கிரயம் ஆகல, வித்ததினால் ஆகல. 30 வருஷம் தான் அப்பா அம்மாவோடு கூட இருக்கிறார். 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்த இயேசு அப்புறம் வீட்டுக்கு போனதா பைபிள்ல எழுதப்படல. ஹல்லேலூயா. பின்ன அவர் வீட்டுக்கு போல. இயேசு கிட்ட கேட்டாங்க, அதோ உங்க சகோதரி வந்திருக்காங்க, உங்க சகோதரன் வந்திருக்காங்க. இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும். இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைக்கு தலை சாய்க்க இடம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ராத்திரி முழுவதும் போய் ஜெபம் பண்ணுவாரு, பிதாவிட்ட பேசுவாரு. பகல் முழுவதும் ஊழியம் செய்வார். நேரம் வித்தார், வீடு விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா முத்து வியாபாரி அந்த முத்தை வாங்குறதுக்கு வேண்டி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறார். இயேசுவுக்கு ஒரு அழகான முகம் உண்டு. அந்த முகம் என்னையும் உங்களை மீட்பதற்கு விற்கப்படுகிறது. முகத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க, முகம் விற்கப்படுகிறது. தலையில் முள்முடி வைக்கப்படுகிறது, தலை விற்கப்படுகிறது. இயேசு உடுத்திருந்த அங்கிய அப்படியே கிழித்து அதை வாங்கி இயேசுடைய அங்கிய உருகி அதை சீட்டு போடுறாங்க. அப்புறம் இயேசுவை பிடிச்சிட்டு போய் ஒரு கல் தூணில் குப்புற கட்டி முதுகில் 39 முறை மாறி மாறி, ஒரு சாட்டைக்கு எண்டில் 7 கிளைகள் இருக்கும், அடிச்சிட்டு இழுக்கிறாங்க. மாம்சம் பிச்சிட்டு வருது, சுத்தி 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 நின்று அடிக்கிறாங்க. முதுகு விற்கப்பட்டது, அதிலும் திருப்தி வரல. ஹல்லேலூயா. இவ்வளவு அடி அடிச்சிட்டு ஒரு ஏதாண்டு கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு மர சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. அந்த சிலுவையை சுமந்துட்டு போறாரு, முடியல. அப்புறம் சீமோன் அவருக்கு உதவி பண்றாரு. கொல்கதா மலையில வந்த போது கையும் ஆணிகள் அடிக்கிறாங்க, விழாவில் ஈட்டியால குத்துறாங்க. பைபிள் சொல்லுது, கடைசி துளி ரத்தமும் நமக்காய் சிந்தி ஒரு மனுஷன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, ஹல்லேலூயா, பொன்னினாலோ வெள்ளியினாலோ மீட்கப்படாமல் மாசற்றதும் விலையேறப்பட்டதும் ஆகிய ஆட்டுக்குட்டியானுடைய அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மீட்கப்பட்டோம். இங்க இருக்கிற அநேக பிள்ளைகள் மீட்கப்பட்டவர்கள். இன்னைக்கு யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையாயிருந்து பாவத்துல இருந்து மீட்பு பெற முடியலன்னா, மீட்கப்பட்டதனுடைய அடையாளம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லையா? சஞ்சலமும் தவிப்பும் இருக்கா? நீங்க மீட்கப்படல. மீட்கப்பட்டதனுடைய அடையாளம் சஞ்சலமும் தவிப்பு நம்மை விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்டார். நான் நிறைய உள்ளது நான் சுருக்கி சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்டார். ஆமென். மீட்டுட்டு அப்படி விட்டுட்டு போக மாட்டாரு.
காரணம் உங்களுடைய மீட்பின் விலை விலையேறியது. தனது ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, தனது ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு குழந்தைய நீங்க எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறீங்க, அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் ஆன உங்களை ஆண்டவர் சும்மா விட்டுட்டு போக மாட்டாரு. என்னென்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு சொல்றேன். வசனம் படிங்க. ஏசியா தீர்க்கதரிசனத்துக்கு வாங்க. ஏசியா தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஏசியா தீர்க்கதரிசனம் 43ஆம் 1ஆம் வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளை கவனிங்க, அல்லது டிவியில கவனிக்கிற பிள்ளைகள், உங்ககிட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்க மீட்கப்பட்டீர்கள். மீட்கப்பட்ட நீங்க, உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்கள். ஹல்லேலூயா, என்னுடையவர்கள். இனி ஒரு வசனம் கூட படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. அதாவது நம்ம படிச்சோம். இனி ஒரு வசனம் இருக்கும், நான் மீட்கப்பட்ட உன்னை நான் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென். அப்படி ஒரு வசனம் இருக்கு, நான் அதை மாத்தி சொன்னா கவனிச்சுக்குவோம். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களோட விசேஷம் உங்களுக்கு சொல்றேன். மீட்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற உங்களை பாதுகாக்கிற விதம் நிறைய இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் என்ன, நீங்க தெரியாத 1-2 சத்தியங்கள் சொல்லி அடுத்த பகுதிக்கு வரேன். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். பஞ்சகாலத்திலே அவர் உங்களை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். என்ன கவனிங்க எல்லாரும். ஹல்லேலூயா. பஞ்சத்திற்கும் பட்டயத்தின் வெட்டிற்கும் விலக்கி காப்பார். பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. 1-2 வசனம் கூட படிப்பேன். மீட்கும் போது எதுல இருந்தெல்லாம் மீட்பார்னு பைபிள் எழுதி இருக்கு. 107ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிங்க. 107ஆம் சங்கீதம் 5வது வசனம். 107ஆம் சங்கீதம் 2வது வசனம் படிங்க. சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும். சரி போதும். சத்ருவின் அப்படி நிறைய வசனம் இருக்கு. சத்ருவின் திட்டங்கள், சத்ருவின் எண்ணங்கள், சத்ருவின் பிளான்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காப்பார், மீட்பார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் இங்க கவனிங்க. ஆண்டவர் சொன்ன, நீ என்னுடையவன். உன்னை பேர் மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், இனி நீ கைவிடப்பட மாட்டாய். இப்படி எல்லாம் வசனம் இருக்கு. இப்ப மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷம் என்னன்னா, ஆமென், அல்லேலூயா. நான் பைபிள்ல சாதாரண பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்படி சொல்லியிருக்கோம், மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே மனுஷனுடைய இருதயம் இருக்கும். ஆண்டவர் சொன்னது, மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே மனுஷனுடைய இருதயம் இருக்கும். இப்ப நான் அந்த வசனத்தை நான் ஆவிக்குரிய வசனமாய் ஆண்டவரோடு சேர்த்து சொல்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் இருக்கும். அல்லேலூயா. ஏன் இயேசுடைய இருதயம் இருக்கும்னா, உங்களுக்காக மீட்பிற்காக ஆண்டவர் கொடுத்த விலை விலையேறியது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் நீங்க ஒரு பொருள் அதிக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை எவ்வளவு பத்திரப்படுத்தமோ அவ்வளவு பத்திரப்படுத்தி வைப்போம். அந்த விலையேறப்பெற்ற பொருள் மேல நம்ம மனசு அடிக்கடி இருக்கும். அதை நம்ம கவனிச்சுப்போம், அதை கனப்படுத்துவோம். பைபிள் சொல்லுது, விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தில் விலைக்கு வாங்கப்பட்ட பிள்ளைகள் எங்க இருக்கிறீங்களோ அங்க இயேசுவின் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு பகலில் வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கவனிங்க, கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க நல்லா தூங்குவீங்க.
ஆண்டவருடைய இருதயம் உங்களை பாதுகாக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மீட்கப்பட்டவர்களுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, மீட்கப்பட்டவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. ஹல்லேலூயா. நான் எங்க விசுவாசிகள் யாராவது வந்து மந்திரம் வச்சிருக்குன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன், அவங்கள அப்படி அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க மந்திரம் உங்க மேல பலிக்குதுன்னா அந்த மீட்பை விட்டு வெளியே வந்திருக்கிறீ, தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீ. ஒரு மீட்கப்பட்ட தேவ பிள்ளை அந்த மீட்பில் நிலைத்து நின்றால் உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் பலிக்காது, உங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் பலிக்காது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் ஆனந்த கழிப்புடன் பாடிக்கொண்டிருப்பார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்கள் மேல் இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம பைபிள்ல நான் வாசித்து நான் விளக்கம் சொல்ற அந்த பகுதிக்கு வரேன். பட்டயத்தின் வெட்டுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. மீட்பருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, கவனிச்சுங்க. உங்களை மீட்ட கர்த்தருக்கு மீட்பருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அந்த மீட்பரின் நாமம் என்னன்னு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் மீட்பரின் நாமம் 47ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. மீட்பரின் நாமம் ஏசாயா 47:4 வாசிங்க. மீட்பருடைய நாமம் என்னது? எங்கள் மீட்பருடைய நாமம், எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது, சேனைகளின் கர்த்தர் என்பது. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, உங்களை மீட்டது. இனியும் மீட்புக்கு நான் வேற ஒன்னோடு சொல்லணும். மீட்கணும்னா சும்மா மீட்கலாம் முடியாது. மீட்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருக்கு. என்ன இருக்கு? ஃபைட் பண்ணணும். உங்களை மீட்பதற்கு முன்னாடி போராடணும். ஹல்லேலூயா. எப்படி வழக்கு? அந்த வசனத்தை மட்டும் படிப்போமா? புலம்பலின் புஸ்தகம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. புலம்பல் 3:5. புலம்பல் 3:5. அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து 58 படிங்க. புலம்பல் 3:58. புலம்பல் 3:58. என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். கவனிங்க, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். இங்க கவனிங்க எல்லாரும், என் ஆத்துமாவின் வழக்கு. எல்லாரும் கவனிங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. என் ஆத்துமாவின் எதுக்கு? அடுத்த வசனம், அடுத்த பாட்டு படிங்க. என் பிராணனை மீட்டு கொண்டு, என் பிராணனை எதை நடத்தி மீட்டு கொண்டார்? இங்க இருக்கிற உங்களுக்காக வழக்கு நடத்தி பிராணனை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. நான் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் விளக்கம் சொல்ல நேரம் ரொம்ப ஆயிடும். நல்லா குற்ற வாக்குல சொல்றேன். எதை நடத்தினார்? வழக்கு. எங்க வழக்கு நடத்தினார்னு சொல்றேன். ஹல்லேலூயா. பைபிளே சொல்றேன். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பிக்கிறார். சகரியா பார்த்தபோது இந்த யோசுவாவுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்கிறது. என்ன இருக்கு? கல். அடுத்த ஒருத்தர் இருக்காரு, செருபாபேல். அவர் கையில ஒரு தூக்கு நூல் இருக்கிறது. தூக்கு நூல். கொஞ்சம் நல்லா கவனிச்சாதான் புரியும், கொஞ்சம் புத்தி கொண்டு சிந்தித்தாதான் புரியும். யோசுவாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்பதானே சொன்னேன், திருப்பி சொல்லுங்க. என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த காண்டவர் ஒரு கல்லை வச்சிருக்காரு. செருபாபேல் கையில என்ன இருக்கு? தூக்கு நூல். என்ன தூக்கு நூல்? கட்டடம் கட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு தூக்கு நூல் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் இல்ல. செருபாபேலும் யோசுவாவும் தேவ சமூகத்தில் ஒரு கல்லை வச்சு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த கல்லில் ஆலயம் கட்டப்படணும். செருபாபேல் இந்த தூக்கு நூலை வச்சுட்டு சொல்றாரு, ஆண்டவரே, இந்த தூக்கு நூல் கட்டப்படுகிற ஆலயத்துக்கு அந்த அளவு பார்க்கிறதுக்கா இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய 7 கண்களும் யோசுவாவுக்கு முன் இருக்கிற அந்த கல்லை பார்க்கிறது. கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்கிறது. இப்படி எழுப்புதலுக்கு இஸ்ரவேல் ஜனம் பாபிலோனிலிருந்து வெளியே வருவதற்கு போராடி ஜெபித்துட்டு இருக்கிற யோசுவா, அல்லேலூயா, அழுக்கு வஸ்திரம் தரிச்சிட்டு நிக்கிறாரு. என்ன வஸ்திரம்? தூதனுக்கு முன்னாடி நிக்கிறாரு. என்ன வஸ்திரம்? உடனே சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இந்த பாருமையா, எழுப்புதலுக்கு நின்றுட்டு இருக்கிற, முன்னாடி நின்றுட்டு இருக்கிற, ஊழியம் செய்துட்டு இருக்கிற இந்த யோசுவாவுடைய வஸ்திரத்துல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லி இவனை தள்ளி போடும் அப்படின்னு சொல்லி இந்த யோசுவா ஆகாது குற்றப்படுத்திட்டு இருக்கிறான். உடனே ஆண்டவர் சாத்தானை தள்ளி விட்டுட்டு யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கிட்டு அவருக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார், சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ முறை நீங்களும் தவறு செய்த போது பிசாசு பல முறை நமக்கு எதிரே தேவனோடு வழக்காடுனா,
உங்களை தள்ளுறதுக்கு பல முயற்சி பண்ணனா, ஆனாலும் ஆண்டவர் உங்களை தள்ளல, உங்களை விடல. ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற பல பிள்ளைகள் இந்த இடத்துல இருப்பதற்கு நம்ம தகுதி உடையவர்கள் அல்ல, பிரசங்கிப்பதற்கு தகுதி உடையவன் அல்ல. ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தினது என்ன தெரியுமா? அந்த மீட்பின் விலை, எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் விலை, அந்த விலையேறப்பட்ட இரத்தம். அந்த இரத்தத்தினுடைய மீட்பின் விலையினுடைய வல்லமை என்னன்னா, பட்டயத்தின் வெட்டுக்கு உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. மீட்பருடைய நாமம் என்னது? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப கவனிச்சுங்க, எங்க பட்டயத்துக்கு வெட்டுக்கு தப்பு வைத்தார்னு பைபிள் வந்து சொல்றேன். 40 நாளா ஒரு மனுஷன் வந்து உயர்ந்து நின்றுட்டு இருப்பான். அவனை கண்டா எல்லாம் பயப்படுவாவ, எல்லாம் நடுங்குவாவ. உயரமான மனுஷன், அவன் கையில் இருக்கிற ஒரு பெரிய வாள் பட்டயம், அவன் பட்டயத்தை உயர்த்திட்டு சொல்றான். இவ்வளவு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க யார் அந்த மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கிய. ஹல்லேலூயா. அந்த மனுஷனை கண்டு எல்லாம் பயப்படுறாங்க. ராஜா முதல் சேனை முதல் பயப்படுது. அப்போ ஒரு பையன் எங்க வாரான். ஆமென். அவன் தான் சொல்றான், என்னுடைய ஆத்மாவின் மீட்பு அருமையானது, என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் மீட்பார், நான் மீட்கப்பட்டவன், என்னை மீட்ட கர்த்தருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். நிறைய வசனம் இருக்கு. மீட்பருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்கிற மாதிரி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அங்க நின்னுட்டு நிந்திக்கிறான். பார்த்துட்டு போய் ராஜாட்டெல்லாம் பேசுறான். அந்த நிந்திக்கிற மனுஷனுக்கு விரோதமா போறான். போகும்போது அவன் இவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். அவன் ஒன்னும் பொருட்படுத்தல. இவன் ஆவேசத்தோட, மீட்கப்பட்டவன் ஆவேசத்தோட கையில் இருக்கிற அந்த கவனில் 5 கல்ல ஒரு கல்லை எடுத்து சுத்தி ஓங்கி அடிக்கிறான். அடித்த அடியில கோலியாத்தின் நெற்றியில படுது. அவன் கீழே விழுறான். அவன் அந்த பட்டயத்தை வச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தாவீதே, நீ ஒரு சின்ன பையன், விவரம் அறியாத பையன், நீ என்ற யுத்தத்துக்கு வர, உன்னை நான் இப்ப வெட்டி கொஞ்ச நேரத்துல ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா கொடுக்க போறேன். எவன் அப்படி சொன்னானோ அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அவன் உடலை ஆகாயத்து பறவைக்கு உணவாய் கொடுத்த அந்த கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. உங்களுடைய மீட்பின் விலையை பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்களுக்கு முன்பதாக மீட்பின் விலை உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர். சத்துருக்களுக்கு முன்பதாக நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர செய்கிறவர். அல்லேலூயா. பட்டயத்தின் வெட்டு மீட்பின் வல்லமையை பாருங்க. ஆமென். இனியும் ஒருத்தர் பைபிள்ல பட்டயத்தை ஓங்கி பையன் தலையில வெட்டுறதுக்கு வாங்குறாரு, கழுத்துல வெட்டுறதுக்கு வாங்குறாரு. பையன் கேட்கிறாப்பா, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பலிமிருகம் எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இப்ப போயிட்டே இருக்காங்க. பலிபீடம் கட்டியாச்சு, பையனை படுக்க வச்சாச்சு. அந்த பையனுக்கு பேரு சொல்லுங்க, ஈசாக்கு. அல்லேலூயா. படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சுட்டு ஆபிரகாம் கத்திய ஓங்கி பையன் மேல வெட்டுறதுக்கு ஓங்கும் போது ஒரு கை பிடிச்சிட்டு சொல்லுது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. அல்லேலூயா. கவனிச்சுங்க, பல முறை நாமும் சிலதை விரும்பணும், நாமும் சிலதை ஆண்டவரை விட விரும்பணும். அப்பொழுது நம்மை தண்டிப்பதற்கு ஒரு கரம் ஒரு இறங்கி வந்தது. எங்கிருந்தோ ஒரு பட்டயம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, அல்லேலூயா, கேன்சர் என்கிற பேர்ல, ஏதோ ஒரு வியாதி என்கிற பேர்ல, நரம்பு தளர்ச்சி என்கிற பேர்ல, அல்லது தளர்வாதம் என்கிற பேர்ல எங்கிருந்தோ வந்தது. வந்தபோது நம்மளும் நினைச்சோம் தளர்வாதம் ஆயிடுவோம், படுத்த படுக்கை ஆயிடுவோம், ஐயா சாட்சி சொன்ன மாதிரி அவ்வளவுதான் நம்ம நினைச்சோம். ஆனா அந்த நேரத்தில் அந்த பட்டயத்தின் வெட்டை கர்த்தர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெட்டப்பட வேண்டிய இடத்தில், ஆமென், இந்த மலையில இவங்க ஏறி 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 போறாங்க. கட்டாயம் அப்ரஹாம் மனசுல சங்கடம் இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் விசுவாசிகளின் தகப்பன் ஆனாலும் சொந்த பையனிலேயே பலி செலுத்த போறாரு. ஒரே பையன். ஹல்லேலூயா. அப்படி கூட்டிட்டு மேல போகும்போது கவனிச்சுங்க, மீட்பு, பரிகாரம். மலையினுடைய அந்த சைடுல எங்கிருந்த ஒரு ஆடு அந்த மலைக்கு மேல ஏறி 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 மேல வந்துட்டு இருக்கு.
இவங்களும் மேல போறாங்க, ஆடும் மேல வருது. பலி செலுத்த ஆண்டவர் தடை பண்ணிட்டு பரிகாரமாய் அந்த ஆடு இங்கு பலி செலுத்தப்படுகிறது. இன்னைக்கு இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 5 நாள் கன்வென்ஷனுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, 5 நாளும் இந்த உடலை நீங்க பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா, இந்த 5 நாளும் வசனத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் தவறாம சர்ச்சுக்கு போய் கிரயம் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தடைகள் இருக்கு, சூழ்நிலை இல்ல, ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா, அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு பரிகாரம், ஒரு மீட்பு உண்டு. ஆமென். பட்டயத்தின் வெட்டுக்கு பஞ்சத்துக்கு தப்பு வைக்கிறவர். அல்லேலூயா. நான் நேரமே சொன்னேனே, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கும். அல்லேலூயா. மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எங்க இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்க கூட இருப்பார். உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களை துர்க்கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இனி அடுத்த செய்திக்கு வாரேன், நேரம் போயிட்டு அடுத்ததுக்கு வாரேன். அல்லேலூயா. கவனிங்க, இனி ஒரு வசனம் கூட படிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மீட்கப்பட்டவர்களுடைய அடுத்த நிலை என்னன்னு பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் சம்பவித்து தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என்று அறிந்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். மீட்பு சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மீட்பை பற்றி உங்களுக்கு சொல்றேன். இவைகளை நீங்கள் பார்க்கும்போது, எவைகளை மேலிருந்து படிச்சோம்னா, யுத்தங்களும் யுத்த செய்திகளும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும், இன்னும் நிறைய சொல்லி வரும்போது சொல்றாரு, இவைகளை நீங்கள் பார்க்கும்போது சொல்லுங்க, உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி கவனிச்சுங்க, வர்றதுக்கு முன்னாடி உங்க ப்ரோக்ராம் இந்த சேனல்ல ஓடுது, டிவியில ஓடுதுன்னு நான் ஆரம்பிச்சுட்டாங்களா ஓடுதான்னு பாக்குறதுக்கு வேண்டி என் செல்போன்ல யூடியூப் ஆன் பண்ணா 2வது செய்தி, அதுக்கு கீழ் செய்தி திடீர்னு கிடக்காது. பார்த்தேன், அங்க என்ன எழுதுக்கு தெரியுமா? இன்னைக்கு சாயந்தர செய்தி உங்களுக்கு சொல்றேன். ரஷ்யாவை தாக்குறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இன்னைக்கு செய்தி, ட்ரம்ப் ஒரு அணுகுண்டு போடுறதுக்கு உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு செய்தி. அடுத்து ஏன்னு சொல்லி அதுக்கு கீழ் செய்தி போட்டிருக்கு, உக்ரைனை ரஷ்யா ஒரு கொடூர ஆயுதம் கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாக்கி இருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு ட்ரம்ப் அணுபாம்பு போடுங்கன்னு உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னு நியூஸ் சொல்லுது. அல்லேலூயா. இவ்வளவு முதல்ல இதுவரையும் அணுகுண்டு யுத்தம் 2 முறை தான் உலகத்துல சம்பவிச்சிச்சு. அதுக்கு பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இவைகளை நீங்க பாக்குறீங்க, இவைகள் வேதனைக்கு, சொல்லுங்க, நான் யுத்தத்தை பற்றி சொல்றேன், இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு போகுது. நிறைய பேர் சமாதானத்துக்கு முயற்சி பண்றாங்க. இஸ்ரவேல் காசா யுத்தம் இப்ப தீருங்களை தீராது. இனி உக்ரைன் ரஷ்யா யுத்தம், ட்ரம்ப் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, யுத்தம் பெருசாயிட்டே போகும், யுத்தம் பெருசாயிட்டே போகும். ஹல்லேலூயா. இது கடைசி நாட்கள், மீட்பு சீக்கிரம் வரப்போகிறது. இவைகளை நீங்கள் பார்க்கும்போது யுத்த ஆயுதங்கள், யுத்த செய்திகள், ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல கேட்கிற செய்திகள் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறது, உங்களுடைய மீட்பு சமீபமாயிட்டு. ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, உங்களை கொலை செய்கிறவன் தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லும் காலம் வரும். இன்றைக்கு வட இந்தியாவில் அநேக கிறிஸ்தவ மிஷனரிகள் கொல்லப்பட்டு இருக்காங்க, அடிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது, நாங்க எங்க கடவுளுக்கு அது செய்யறோம்னு. அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு. இப்படி நிறைவேறிட்டு இருக்கிறதுனால இவைகளை நீங்கள் காணும் போது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், உங்க மீட்பு சமீபமாயிட்டு. ஹல்லேலூயா. நீங்க ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ட்ரம்ப் சொன்னாரு அணுகுண்டு போடுன்னு. அணுகுண்டு போட்டா ரஷ்யா அணுகுண்டு சிஸ்டம் அப்படின்னா ரஷ்யா முழுவதும் அழிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரஷ்யாவுடைய அதிபர் ஆபத்து வந்தா அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ரஷ்யாவில இருந்து அணுகுண்டு எழும்பி எதிரி நாட்டு மேல விழுமா அப்படின்னா. ஹல்லேலூயா. ஒரு அணு யுத்தம் சீக்கிரத்தில் வரப்போகுது. அணு யுத்தம் வந்தா என்ன சம்பவிக்கும்னு சொல்றேன். பைபிள் சொல்லுது, மல்கியா தீர்க்கதரிசன 4:1 காணாம சொல்லுங்க, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அவர்களுடைய வேரும்
கொப்பையும் வைக்காம போகும். வேரும் கொப்பும். ஹல்லேலூயா. அந்த அர்த்தம் சொல்றேன். இப்ப நம்ம ஊர்ல ஒரு தீ பிடிச்சுன்னு வச்சிருங்க, சில வேளை கொப்பு தான் எரியும், வேறு எரியாது. ஆனா அணுகுண்டு விழுந்துன்னா வேரும் போகும், கொப்பும் போகும், பூமி சூளை போல எரியும். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடைய வரார்கள் அப்படின்னு. அந்த சம்பத்துங்கிறதுடைய அர்த்தம் மீட்கப்பட்டவர்கள். இந்த பூமி இப்ப யுத்த செய்திகளை கேட்கறீங்க, யுத்தம் பெருசாயிட்டு போகுது. யுத்தத்தில் சில வேளை இன்றைக்கு ராத்திரி ஒரு அணுகுண்டு விழுந்தால், மறுபடியும் பதிலுக்கு ஒரு அணுகுண்டு விழுந்தால், அணுகுண்டனுடைய எஃபெக்ட், அணுகுண்டு எப்படி இருக்கும்னு பலமுறை நான் உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறேன். சில வேளை புதுசா இருக்கிறவங்களுக்காக மறுபடி சொல்றேன். உலகில் 2 முறை 2 அணுகுண்டுகள் போடப்பட்டது. அன்றைக்கு போட்ட அணுகுண்டு, முதல் அணுகுண்டு அமெரிக்கா 2ஆம் உலக மகா யுத்தம் முடியும் போது ஜப்பான்ல 5 அணுகுண்டு போட்டு ஜப்பானை கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு பிளான் போடுறாங்க. 5 அணுகுண்டு. அதுல முதல் அணுகுண்டு லிட்டில் பாய், ஃபேட் பாய், பேட்மேன், அப்படி 2வது அணுகுண்டு. முதல் அணுகுண்டு போடுறாங்க. முதல் அணுகுண்டுடைய வெயிட் சொல்றேன், 12.5 டன் சாதாரண அணுகுண்டு. அது விழுந்த உடனே கவனிங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றளவுள்ள ஜப்பானின் ஒரு நகரம், இந்த இவ்வளவு 60 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு பட்டணம் அப்படியே சாம்பலாய் போகுது. ஒரு மனுஷன் கூட தப்பல்ல, அவங்க உருவம் கூட கண்டுபிடிச்சு எடுக்க முடியல. காங்கிரீட் வீட்டுக்குள்ள இருந்த இரும்பு கம்பி உருகுது, அவ்வளவு பவர். நான் எல்லாரும் கவனிங்க, சீக்கிரத்தில் இன்னைக்கு நான் நியூஸ் பார்த்ததுனால சொல்றேன், ஒரு அணு யுத்தம் வந்தால் அன்றைக்குள்ள பாம்பு அல்ல, இப்ப உள்ள பாம்பு அதை விட பல மடங்கு பவர் உள்ளது. ஒரு அணுகுண்டு விழுந்தால் சில வேளை பூமி கூட 2ஆ பிளக்கலாம். அப்படிப்பட்ட அணுகுண்டுகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இவைகளை பார்க்கும்போது, இந்த யுத்த செய்திகளை கேட்கும் போது, இப்ப நடக்கிற நாட்டு நடப்புகளை பார்க்கும் போது, ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றார், உங்க தலைகளை நிமிருங்க, உங்களுடைய மீட்பினால் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா நான் முடிவுக்கு வரேன். பைபிள் சொல்லுது, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி, சொல்லுங்க எங்க வருவாங்க? நம்ம போய் சேர்றது எங்க? சியோன். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். அவர் கடைசி நேரங்களில் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் இருதயம், சொல்லுங்க, உங்கள் இருதயம் தேவனிடத்தில் என்னிடத்திலும் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பவுல் சொல்வார், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம். ஹல்லேலூயா. அதான் நித்திய வீடு, அதான் சியோன். நம்ம வாசித்தோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அடுத்தது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்போ ஒரு அழகான வீட்டை ஏசப்பா கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த வீடு எப்படி இருக்கும், எங்க இருக்கும்னு ஒரு வசனம் மட்டும் படிச்சு ஒரு சம்பவத்தை சொல்லி இன்றைக்குள்ள பிரசங்கத்தை நான் நிரூபிச்சிடுறேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. 21:9. கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் ஏறி என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வர கண்டேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்றும் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இதுதான் சியோன், இதுதான் சியோன். பைபிள் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இந்த புதிய எருசலேமாகிய இந்த சியோனில், இந்த வீட்டில் நித்திய மகிழ்ச்சி.
அதுல என்னென்ன இருக்கும்னு வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சீங்கன்னா இருக்கு. 4ஆம் வசனம் படிங்க. அங்க தேவன் துடைப்பார், அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை. ஓ, புதிய எருசலேமில் சீயோனில் மரணம் இல்ல, துக்கமும் இல்லை, துக்கம் இல்ல, அலறுதலும் இல்லை. என்னது? அலறுதலும் அலறல் இல்ல, வருத்தமும் இல்லை, வருத்தம் இல்ல, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா, எல்லாம் புதிதாயின. ஆமென். அதுக்கு பேரு சியோன். நான் மோட்சத்தை பற்றி சொல்லி போன நேரம் போயிடும். அதனால அந்த சியோன், அந்த கடைசி அந்த சியோனை மட்டும் பற்றி அப்படி சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வசனத்தினுடைய துவக்கத்துல இருந்து வாரேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருப்பார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஒன்னு ஆத்தும மீட்பு. ஆத்தும மீட்பு. இயேசு கிறிஸ்து தமது விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காய் சிந்தி பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு தந்தார். ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து நமக்கு மீட்பு தந்தார். அக்கிரமத்திலிருந்து மீட்பு தந்தார். 3 மீட்பு பைபிள் வெளிப்படுத்துகிறது. எதுல இருந்தெல்லாம் மீட்பு நான் அது சொல்லல. அந்த வசனத்தை மட்டும் ஒன்னு படிப்போமா, வாசிப்போம். கலாத்தியர் 3:13 படிங்க. இந்த மீட்பு 2-3 வசனம் மட்டும் சொல்லி நான் நிறைவேற்றுறேன். கலாத்தியர் 3:13 படிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இனியும் பைபிள் சொல்லுது எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இனி நம்ம வாசிக்கிறோம் 130ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இஸ்ரவேலை அதனுடைய சகல அக்கிரமங்கள் நின்று கர்த்தர் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. மீட்கப்பட்ட பிள்ளைகளோடு இயேசு இருக்கிறார். மீட்கப்பட்ட பிள்ளைகளை பட்டயத்தின் வெட்டுக்கு ஆண்டவர் தப்புவித்து விலக்குகிறார். மீட்கப்பட்ட பிள்ளைகள் தலையை நிமிர்ப்போம். சீக்கிரம் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நாம் இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு போக போறோம். மீட்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஒரு புதிய எருசலேம் என்கிற அழகான வாசஸ்தலத்தை, சீயோனை நமக்காய் கட்டி உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா விதவை. அந்த அம்மாவுக்கு ஒரே பையன், அப்பா இல்லை. அந்த அம்மா அந்த பையனை ரொம்ப அன்பா செல்லமா வளர்த்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே அவன் தவறான வழிகளுக்கு போய் எப்படியோ பயங்கரமான தவறுகள் செய்து அவன் ஒரு மரண தண்டனைக்கு ஏதுவான ஒரு குற்றவாளியாய் மாறிட்டான். என்ன தண்டனைன்னு நான் இப்ப சொல்லல, ஒரு கொடிய தண்டனைக்கு உட்புதாகி மரண தண்டனைக்கு உத்தரவாதி ஆகிட்டான். இப்போ அவனுக்கு மரண தண்டனை வரப்போகிறது. கவனிங்க, மரண தண்டனை தீர்ப்பு சொல்லியாச்சு. காலையில 5:45க்கும் 6 மணிக்குள்ள அவனை தொங்க விடணும், தூக்கில் தொங்க விடணும். அந்த ஊர்ல ஒரு சட்டம், அந்த அரசனுக்கு, அந்த பிரஜைகள், அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு சட்டம் உண்டு. எந்த மனுஷனையான தூக்கில போடும்போது அந்த அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு பெரிய மணிகூண்டு இருக்கும். அந்த மணிகூண்டுல ஒரு மணி இருக்கும். அந்த மணியினுடைய சப்தம் கேட்ட பிறகுதான் அவனை தூக்கில போடணும். அது தூக்கு மரத்துக்காக, தூக்கில போடுறதுக்காக ஒலிக்கிற சப்தம். அந்த சத்தம் கேட்கும்போது ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள், இப்பொழுது ஒரு மனுஷன் தூக்கில் போடப்படுகிறான், அவன் செய்த தண்டனைக்கு தூக்கில போடப்படுறான். அந்த சத்தம் அந்த பிரஜைகளை எச்சரிக்கும், நீங்களும் தவறு செய்தா நீங்களும் தூக்கில போடப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சச மணி கொண்டு, அதுக்கு மேல நமக்கு தெரியுமே இந்த சர்ச்சில் கட்டி இருக்கிற மாதிரி ஒரு மணி, அதுல ஒரு நாக்கு இருக்கும். அதை ஒருத்தன் கயிறை பிடிச்சி இழுப்பான், அது போய் அடிக்கும். அந்த சப்தம் இவனை தூக்கில போடுறதுக்கான சப்தம். தூக்கில போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கூண்டு எல்லாம் ரெடி பண்ணி தூக்கில அவன் தொங்குறதுக்கு கயிறை மாட்டிட்டு அந்த மணிகூண்டு ஒலி, அந்த மணி சப்தம் ஒலிச்ச உடனே கீழே நிற்கிற அந்த பிளேட்டை விலக்கி விடுவாவ. அவன் அந்த குழிக்குள்ள போய் தூக்கில தொங்கி அவன் உயிர் பிரியும். எல்லாம் ரெடி பண்ணி கருத்த துணி போட்டு கட்டி அவனை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ அந்த மணி அடிக்கிறவன் அந்த மணியை ஓங்கி ஓங்கி இழுத்து அடிக்கிறான். மணி சப்தம் வரல. என்ன சப்தம் வரல? மறுபடியும் எவ்வளவு பலனை பயன்படுத்த முடியுமோ அவன் அடிச்சு பார்க்கிறான், சப்தமே வரல. அடிச்சுட்டு கரெக்டா 6 மணி ஆயிடுச்சு, இனி தூக்கில போடக்கூடாது. 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆன உடனே அந்த மணி அடிக்கிறவன் ஓடி கிட்ட வந்து பார்த்தா மேல இருந்து ரத்தம் துளி துளியா கரகரையா வந்து விழுது. யார் இந்த ரத்தம், எங்க இருந்து ரத்தம் வந்ததுன்னு பார்த்தா அந்த மனுஷனுடைய, அந்த பையனுடைய அம்மா இந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லி
இந்த மணி ஓசை கேட்டாதானே என் பையன் தொங்குவான்னு சொல்லி கஷ்டப்பட்டு எப்படியோ தனது உயிரை பணயம் வச்சு அந்த மணிக்கூண்டு மேல ஏறி உள்ள போய் அந்த நாக்க பிடிச்சிட்டு அப்படியே காலு கை பிணைஞ்சு அதுல தொங்கி நின்றுட்டு இருக்கு. இவன் இழுக்கிறான். இந்த அம்மா இழுக்கும் போது ஒரு சைடு வந்து தலை இடிக்குது, இன்னொரு சைடு கை கால் இடிக்குது. இடிச்சு கரெக்டா 6 மணி வரை அந்த டைம் முடிகிறது வரை விடாம பிடிச்சிருந்தாங்க. டைம் முடிஞ்சிச்சு, மேல இருந்து மரித்து கீழே வந்து பிணமா விழுந்தாங்க. இந்த செய்தி அரசனுக்கு போச்சு. அவன் வந்து பார்த்தான், இவ்வளவு இரக்கமுள்ள, இவ்வளவு அன்புள்ள, உன்னை மீட்கிறதுக்கு ஒரு அம்மா இவ்வளவு கிரயம் கொடுத்தாங்களா? அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். அவன் தண்டனை அவங்க அம்மா எடுத்துட்டாங்க. அவனை கூட்டு வந்து காட்டி, பாரு, நீ மரிக்க வேண்டிய இடத்தில் உனக்காக உன் அம்மா உன்னை காப்பாத்துறதுக்கு மரிச்சிருக்காங்க, நீ இனி நல்லவனா வாழுன்னு சொல்லி அவனை மன்னித்து அனுப்புறாங்க. அவன் அப்புறம் நல்லவனா வாழ்ந்தான்னு ஒரு சம்பவம் நான் கேட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க கவனிங்க, நம்மை மீட்கும்படி, நம்மை நல்ல பிள்ளைகளா மாத்த, நம்ம நித்தியத்தில் சேர்க்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஜெபித்து அதுக்கு பின்பு சகோதரர்கள் பாடுவாங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம கடந்த 5 நாளா இந்த இடத்துல வந்திருந்தோம். 5 நாளா ஆண்டோட வார்த்தைகளை கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு வீவில் நம்மளோட பேசி கொண்டிருந்தார். எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு நின்று தலைகளை கொஞ்சம் நிமிர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆத்தும மீட்பு அருமையானது. உலகத்தில் ஒரு பொருளால் மனுஷன் ஆத்துமாவை மீட்க முடியாது. பணத்தால முடியாது, சகோதரர்களால முடியாது, ஆள்பலத்தால முடியாது, அரசாங்கத்தால முடியாது. மீட்பதற்கு மீட்பர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் மீட்புக்காக கொடுத்த விலை விலையேற பெற்றது. தமது ஜீவனையே நமக்காக கல்வாரி சிலுவையில் தந்தார். அந்த விலை தந்தது மட்டுமல்ல, எங்கு நீங்க இருக்கிறீங்களோ உங்க கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறார். அந்த மீட்பருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எத்தனையோ முறை பட்டயத்தின் வெட்டுகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு வந்தது. அது உங்க மேல விழாதபடி கர்த்தர் நம்மை மீட்டார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் சீக்கிரத்தில் சில மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது. யுத்தத்தின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மீட்பின் நாள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையில் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணு மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பையனுக்காக ஒரு அம்மா மரித்தது போல, எனக்காக உங்களுக்காக ரட்சிக்கப்பட்ட பின்பு, ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு, திருவிருந்து எடுத்த பின்பு எத்தனையோ முறை எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறோம். அந்த தவறுக்காகவும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா தலையை நிமிர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுவோம். எல்லாரும் இயேசுவே இயேசுவே. இப்படி பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. இந்த கன்வென்ஷன் முடியும் போது ஒரு பிள்ளை கூட மீட்கப்படாம இங்கிருந்து போக கூடாது. எல்லா பிள்ளைகளும் மீட்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் மீட்கப்பட்டு வரும்போது பைபிள்ல வாசிக்கிறோம், மீட்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பதாக செங்கடல் 2ஆய் விலகினது. மீட்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பதாக அவரை எதிர்த்து வந்த மனுஷர்கள் கல்லை போல அசைவிட்டு நின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை ஆண்டவர் இந்த கன்வென்ஷனின் கடைசி நாளில் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். உங்களுடைய மீட்பின் மேல் ஒரு முத்திரை போட்டு அனுப்புகிறார். நீங்க மீட்கப்பட்டவர்கள். உங்களை உலகத்தில் ஒரு சக்திக்கும் தொட முடியாது. மந்திரவாதத்துக்கு தொட முடியாது, சாபத்துக்கு தொட முடியாது, மரணத்துக்கு கூட உங்களை தொடங்க முடியாது. கர்த்தருடைய வேலை வரும்போது நீங்க மரிப்பதல்லாம காலத்துக்கு முன்னாடி ஒரு மரணம் மீட்கப்பட்ட பிள்ளைகள் மேல் நெருங்க முடியாது. கரங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தட்டி, கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, எல்லா தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் பேசி எல்லா பிள்ளைகளை விட்டு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் முழுவதும் வசனம் கேட்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் நிரம்பும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க. உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அபிஷேகிக்கப்படட்டும், பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற அந்த பரிசுத்தாவிய பிள்ளைகள் பெறட்டும். பிள்ளைகள் அரிசி பெற்ற வல்லமையில் நிரப்பப்படட்டும். பிள்ளைகளோட பாவம் கழுகப்படட்டும், அக்கிரமங்கள் கழுகப்படட்டும், பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. சில வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். உலகத்துக்கு பின்னாடி, செல்போனுக்கு பின்னாடி, ஆடம்பரத்துக்கு பின்னாடி, ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி போகிற சில பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பீராக.
கௌரி பாபா. ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டு, அபிஷேகம் இறங்கட்டு, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டு, உம்முடைய வல்லமை இறங்கட்டு. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கும் போது எல்லாருடைய 2 கையும் தலைக்கு மேல பரத்துக்கு நேரா உயர்த்துவோமா? எல்லாரும் உயர்த்துவோம். உங்களுடைய கரம் உயரும் போது மேலிருந்து 2 கரம் கீழே இறங்கி வருகிறது. உங்களுடைய கரம் உயரும் போது சில பிள்ளைகள் மீட்கப்பட்டீங்க, மறுபடியும் சாத்தானுக்கு அடிமையானீங்க. சில பிள்ளைகள் மீட்கப்பட்டீங்க, உங்க முன்னாடி ஒரு கல் இருக்கு, உண்மைதான். உங்க கையில ஒரு தூக்கு நூல் இருக்கு, உண்மைதான். இந்த கன்வென்ஷனுக்கு வேலை செய்தீங்க, உண்மைதான். இந்த கன்வென்ஷனுக்கு பணம் செலவு பண்ணீங்க, உண்மைதான். ஆனா சில பிள்ளைகிட்ட வஸ்திரத்தில் அழுக்கு இருக்கிறது, சில வஸ்திரத்தில் கரை இருக்கிறது. இப்பொழுது ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், இந்த பிள்ளை உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு தகுதியுடையவர் அல்ல, இந்த பிள்ளை பரலோகத்துக்கு தகுதியுடையவர் அல்ல, இவர் மீட்பு பெறுவதற்கு தகுதியுடையவர் அல்ல. ஒரு வழக்கு நடைபெறுகிறது. உங்களுடைய கரம் உயர்த்தும் போது, உங்களுடைய கரம் உயர்த்தும் போது, உங்களுடைய கரம் உயரும் போது, விசுவாசத்தோடு கரம் உயரும் போது, பாவ கரை பிடித்த அசுத்த வஸ்திரம் இப்பொழுது உங்களை விட்டு விலக்கப்படுகிறது. ஒரு சிறந்த வஸ்திரம் கரம் உயர்த்தி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரிப்பிக்கிறார். அப்படியே கவனிங்க. கை உயர்ந்திருக்கட்டும். அப்பா வீட்டுல இருந்த நல்ல வஸ்திரத்தோடு ஒருத்தன் தூரத்துல போனா, தன் பங்கை பெற்றுக்கொண்டு போனா, நண்பர்களோடு சேர்ந்தான், பல பாவங்களை செய்தான், எல்லாம் இழந்தான். கரபுரண்ட வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், கந்த வஸ்திரம், நார வஸ்திரம், பண்டி மேய்க்கும் போது பண்டியோடு படுத்திருந்த வஸ்திரம், அதை உடுத்துட்டு வீட்டுக்கு வாரான், புத்தி தெளிந்து வருகிறான், மனஸ்தாபப்பட்டு வருகிறான். அப்பா உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல. கடந்த கன்வென்ஷனுக்கு வந்தோம், ஒப்பு கொடுத்தோம், ஜெபித்தோம், பிள்ளையா இருந்தோம். இந்த கன்வென்ஷன் குறிப்பிட்ட கால அளவில் தேவ சமூகம் விட்டு, அப்பா விட்டு தூரம் போய் கரை புரண்ட வஸ்திரத்தோடு இன்றைக்கு நிற்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காக சாத்தானோடு தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு கண்டை அடித்தார், அவனுக்கு கிரயங்கொடு செலுத்தினார். அது மாத்திரமல்ல, ஓடி போய் அவனுக்காக வைத்திருந்த சிறந்த வஸ்திரத்தால், புதிய வஸ்திரத்தால் அந்த இளைய மகனை அலங்கரித்தது போல இன்றைக்கு இங்கு நிற்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த 5 நாள் கன்வென்ஷன் முடியும் போது நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்ட, கலங்கப்பட்ட, அசுத்தப்பட்ட வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களிருந்து எடுத்து மாத்தி, அதற்காக கர்த்தர் சாத்தானோடு வழக்காடி உங்களுடைய மீட்பின் விலை கர்த்தர் இப்ப வெளிப்படுத்தி, மீட்பின் அதிகாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு போவாஸ் ரூத் புஸ்தகத்தில் மீட்பின் விலை வெளிப்படுகிறது. அது இப்ப நான் சொல்லல. அந்த இடத்திற்காக ஒரு உரிமை கொண்டாடின ஒரு மனுஷன், எனக்கு இந்த இடம் வேண்டாம், இந்த நபர் வேண்டாம்னு சொன்னது போல சாத்தான் இப்ப உங்களை பார்த்து சொல்லிட்டு போறான், இந்த நபர் எனக்கு இனி வேண்டாம், இந்த நபர் மேல எனக்கு உரிமை இல்லை, இந்த இடம் இனி போவாசுக்கு சொந்தம், ரூத் இனி போவாசுக்கு சொந்தம், இந்த பிள்ளை இனி இயேசுவுக்கு சொந்தம், இந்த நபர் இயேசுவுக்கு சொந்தம். கரங்களை கொஞ்சம் ஓங்கி தட்டி ஆவியில நிரம்பி, ஒரு சிறந்த வஸ்திரம், கரை வஸ்திரம் நம்மளை விட்டு ஓடுகிறது. அந்த வஸ்திரத்துக்கு பேரு நித்திய மகிழ்ச்சி, அந்த வஸ்திரத்துக்கு பேரு சந்தோஷம், அந்த வஸ்திரத்துக்கு பேரு ஆனந்தம். இப்பொழுது சஞ்சலம் தவிப்புங்கிற உங்களுடைய அந்த கரபுரண்ட வஸ்திரம் உங்களை விட்டு ஓடி போகிறது. எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கூட ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி, சாத்தான் வெட்கப்படட்டும். உங்க வீட்டை பல வருஷங்களை ஆளுகை செய்கிற, உரிமை கொண்டாடுகிற, உங்க வீட்டில் வசிக்கிற அந்த பிசாசினுடைய திட்டங்கள் இப்பொழுது உடைந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சில வாலிப பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற, சில குடும்பங்களை ஆட்கொண்டிருக்கிற அந்த பிசாசினுடைய தந்திரங்கள், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியம் கூட கவனிங்க. நான் வர்ற வழியில் ஆண்டவர் கிருபையில் உங்களுடைய நோட்டீஸ் பார்த்தேன். அங்க கடைசியில் ஒரு வரி எழுதியிருந்தது, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு நேசித்த, இயேசு நல்ல பங்கை தெரிந்தெடுத்த அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு மரணம் சம்பவித்தது. லாசரு மரித்து போனான். மீட்கப்பட்ட குடும்பம். மரணம் சம்பவித்தது. 4வது நாள் இயேசு கல்லறை கிட்ட போய் மனதுருகி
ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட பிள்ளை கட்டப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளை கல்லறைக்குள் இருக்கிறான். இயேசு சொல்ல, லாசருவே வெளியே வா. இந்த கன்வென்ஷனின் கடைசி நாளில் மீட்பின் விலை, சில மரித்த அவயவங்கள் இப்பொழுது விசுவாசத்தால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஐயா சாட்சி சொன்னாரு, ஒரு பாஸ்டர் தலையில கை வைத்த உடனே, இல்ல ஒரு பேர பிள்ளை தரிசனம் கண்ட உடனே ஒரு வல்லமை வெளிப்பட்டது போல, இப்ப நான் இங்கிருந்து சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பேரொளி உங்க மேல வீசுகிறது. சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவான சில வியாதி உங்களை விட்டு விலகுகிறது. இது சுவிசேஷ கூட்டம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஓ, மீட்பின் கிரயம் இங்கு வெளிப்படுகிறது. மீட்பின் கிரயம் வேலை செய்கிறது. இயேசுவின் நாமத்தில் சில பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு தீராத சில வியாதிகள் பிள்ளைகளை விட்டு போகட்டு. இயேசுவின் நாமத்தில் தூரத்தில் ஆன்லைனில் அல்லது டிவியில் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிற சில பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. எங்கோ மரத்து நிழல்ல உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகள் அவங்களுடைய மாரக வியாதி அவர்களை விட்டு மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை நீர் கொடுக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். நான் 5 நாள் இங்க வந்தோம், 5 நாள் பிரசங்கத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. இங்க வந்து பிரசங்கிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல சர்ச் உள்ளவங்க. எனக்கு ஆண்டவருக்கு பெரிய சர்ச் உண்டு. ஆனால் அந்த சர்ச்சை நான் விட்டுட்டு உங்கள்ட்ட வந்து பிரசங்கிக்க வந்தது எதுக்குன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் தந்த பாரம். சில வேளை என் மூலம் சிலர் விடுவிக்கப்படணுமா இருக்கும்ங்கிற எண்ணத்தில் கர்த்தர் என்னை அனுப்பினார். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். முதல் 2 நாள் கர்த்தருடைய மனுஷன் பேசி இருக்கிறார். கர்த்தர் சிலரோடு எச்சரித்து இருக்கிறார். கர்த்தர் சிலரை உணர்த்தி இருக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இந்த 5 நாள் கன்வென்ஷனில் ஒரு விஷயம் கூட, என்ன முழுவதும் என் ஆவி ஆத்மா சரீரம் கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆகையால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னையிலிருந்து என்னுடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம், ஆவி ஆண்டவருக்கு சொந்தம், ஆத்மா ஆண்டவருக்கு சொந்தம்னு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் 2 கையும் உயர்த்தி உங்களை தலைமையில இயேசுவை என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து தலையை நிமித்தி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். உடைய கருத்துல உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்